புல்லின் மேல் பனித்துளி இறங்குறது போல கர்த்தருடைய வசனம் நம்ம மேல் வந்து இறங்கணும். ஐசாயா 51 verse 16. ஏசாயா 51:16 வாசியுங்கள். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவதற்காக பிரியமான எல்லா சூழ்நிலையும் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. Every situation is in his control. In the name of Jesus I tell you, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், இந்த சபை என்னுடைய ஜனம். சீயோனை நோக்கி நீ என்னுடைய ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளுவேன். நீ இடத்துல பேச போறது அவருடைய வார்த்தையா இருக்கணும். நீ எங்க பேசினாலும் சரி, தாழ்மையா சொல்றேன், கணவன் மனைவி ஒருவரோடு பேசும்போது அவர் அருளின வார்த்தையா இருக்கணும். பிள்ளைகளை கொஞ்சும் போது, கண்டிக்கும் போது அவர் நம்முடைய வாயில் அருளின வார்த்தையா இருக்கணும். ஏதோ பிரசங்கத்துக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு கர்த்தர் வசனத்தை உங்களுக்கு அனுப்பி தர்றார். இதுவரைக்கும் யாரும் இதை எனக்கு சொன்னதில்லை. நீங்க உங்க அப்பா அம்மாட்ட பேசுறீங்க, அவர் அருளின வார்த்தை. எப்படி அந்த வார்த்தை வரும்? இருதயத்தின் நிறைவுனால வாய் பேசும். உங்க இருதயம் அவரால் நிறைந்து இருக்குமானா உங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசும்போது அவர் அருளின வார்த்தை வரும். அப்படி நம்ம அவர் அருளின வார்த்தையை நம்ம பேசும்போது உங்க ஆஃபீஸர்கிட்ட, உங்களிடத்துல பணி செய்கிற இடத்துல, பிரியமானவர்கள் யாரிடத்துல வேணாலும் பேசுங்க. கோபமாக ஒருத்தட்ட சண்டை போடுறீங்க, அவர் அருளின வார்த்தையா இருக்கட்டும். பிள்ளைகளை கண்டிக்கிறீங்க, அவர் அருளின வார்த்தையா இருக்கட்டும். என் வாயில் உம்முடைய வார்த்தையா இருக்கணும், எம்முடைய வாயில் என்னுடைய வார்த்தையா இருக்கணும். எதுக்கு? நீ என்னுடைய ஜனம் என்று சொல்லுவதற்கு. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசுறீங்க, நல்லா ஜாலியா பேசுங்க, அவர் அருளின வார்த்தை. சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவதற்கு வாசியுங்கள். என் வார்த்தையை அவருடைய வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். என்னுடைய எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, அவருடைய கரத்தின் நிழலினால், by the shadow of his hand he will hide you. Under the shadow of his hand ஒரு ஆபத்தும் வராது. எல்லா சூழ்நிலையும் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கும். அவர் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி உங்க சிச்சுவேஷன்ஸ் எல்லாவற்றையும் அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, என் வார்த்தையை வாயில அருள்றேன். ஒரு விளங்குவதற்காக சொல்றேன். கணவன் மனைவி 2 பேரும் பேசுறீங்க, 2 பேருமே கர்த்தருடைய பிள்ளைங்க. அவர் அருளின எல்லாம் அன்பா பேசுங்க, எல்லாம் நெருக்கமா பேசுங்க. அவர் அருளின வார்த்தையை பேசுறீங்க, சண்டை வருமா? அப்படியே யாரோ ஒரு மாறி பேசினாலும் கர்த்தர் உங்களை தம்முடைய கரத்தின் நிழலினாலே மறைத்து கொள்வார். யார்கிட்ட கர்த்தர்கிட்ட கேட்பது ஒரு புதிய வெளிப்பாடாயிடுங்க. ஆண்டவரே, எப்படி அந்த வார்த்தையை நான் பேச முடியும்? என் இருதயமுடைய வார்த்தைகளால் நிரம்பட்ட, இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். என் இருதயமுடைய வார்த்தைகளால் நிரம்பட்டும். அந்தந்த நேரத்தில் நான் என்ன பேசணும், ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி தாரு. கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க, அவர்கிட்ட பேசுங்க. இந்த கிருபைக்கா கேளுங்க, வாய் திறந்து ஜெபிங்க. Lift up your voices and pray. Lift up your voices and pray. Children, lift up your voices and pray. Lift up your voices and pray. சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. முன்னு மந்திரம் போடல. ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி அவரிடத்துல பேசுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை உடைய வார்த்தையினால நிரப்பும். அந்தந்த நேரத்துக்கு வேண்டிய வார்த்தையை ஆவியானவர் என்னை கொடுக்கும்படியாக ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை எனக்கு அருளி செய்யும். ஆண்டவர் வார்த்தையினால நிரப்பும். உடைய அபிஷேகம் ஆண்டவர் உம்முடைய வார்த்தையில நான் பேச எனக்கு உதவி செய்யுங்க. உமக்கு ஸ்தோத்திரையா. எல்லாரும் ஜெபிங்க, உள்ளும் புறமும் இருக்கிற எல்லாரும் ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளால் எங்களை நிரப்பும். உம்முடைய வார்த்தைகளால் எங்களை நிரப்பும். உம்முடைய வார்த்தைகள் எங்களை வாயிலே அருளி உம்முடைய கரத்தின் நிழலினால் எங்களை மறைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் நிழலினால் எங்களை மறைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் பேச வேண்டிய வார்த்தைகள் எங்களுடைய வாயிலே நீங்க அருளி செய்யும். நாங்கள் பேச வேண்டிய வார்த்தைகள் எங்கள் வாயிலே அருளி செய்யுங்க. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.